ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்ட் 1 வீலக் பார்க்கலாம், போய் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஏற்காடு தான். நியூ ரூட்டில் போயிட்டுருக்கோம். என்னோடய ஃப்ரெண்ட்ஸை காணும். பார்த்துட்டேன், ஐட்டம் மாதிரி ரோடு டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. நான் சொன்ன மாதிரி தான் நம்ம இப்போ சேலம் போகாமல் ஏற்காடு போக போகிறோம். எப்படின்னா, இந்த மேப்பை பாருங்கள். தருமபுரியிலேருந்து கொஞ்சம் 20 கிலோமீட்டர்ஸ் லெஃப்ட் எடுத்தால் நீங்கள் கூகுள் மேப்பில் பார்த்தாவே 2 ரூட் வரும். ஒன்று சேலம் போய் இன்னொன்று வில்லேஜெல்லாம் சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ வில்லேஜெல்லாம் சுற்றிட்டு தான் போக போகிறோம். நீங்கள் சேலம் ரூட்டில் போனால், அதாவது ஏற்காடோட ஃப்ரண்ட் சைடு போவீங்க. பட் நம்ம இப்போது தருமபுரியிலேருந்து ஏற்காடுக்கே 30 நிமிஷத்தில் போவோம். வில்லேஜெல்லாம் சுற்றிட்டு போக நீங்கள் இப்போ சேலம் போனோன்னா தோப்பலூர், ஓழலூர், அப்புறம் சேலம், அப்புறம் தான் ஏற்காடு வரும். ரொம்ப நேரம் ஆகும். நீங்கள் பெங்களூர், சென்னை அந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வந்தால், பைக்கில் வந்தால் இந்த ரூட்டை நீங்கள் போங்க. 20 மினிட்ஸில் நீங்கள் போயிடலாம். 20 மினிட்ஸில் போகிறதும் இல்லாமல் ஏற்காடு சுற்றிட்டு போனால் ஏற்காடோட வில்லேஜு அதோட எல்லாமே நீங்கள் சுற்றிட்டு போகிறது நமக்கு தான் பெனிஃபிட்ஸ். காரில் வரீங்கன்னா தயவுசெய்து இந்த ரூட்டில் வராதிங்க. பிகாஸ் ஆஃப் இந்த ரோடு பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ நல்லா இல்லை, சரியில்லை. ஸோ பைக்கில் வரீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. நீங்கள் சேலம் போய் 20 ஏர்பின்ஸ் இருக்கும். அந்த 20 ஏர்பின்ஸில் போகும்போதே ஒரு சில்னஸ் ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே அனலாக வெயில் அடிக்கிற மாதிரி ஒரு ஹீட்டிங்காக இருக்கும். பட் என்னோடய ஃப்ரெண்டு தான் சொன்னான், பட் தர்மபுரியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்தாவே ஒரு சில்னஸ் ஃபீல் இருக்குது. நம்ம ஏற்காடு சுற்றிட்டு போகிறதுனால எனக்கு இப்போவே சில்லுன்னு இருக்குது, செமையாக இருக்குது. வீடியோவை நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன். பாருங்க, நான் சொன்ன மாதிரி ரோடு சரியில்லை. பட் பைக்கில் போகிறதுனால கொஞ்சம் தெரியல, காரில் போக முடியாது இந்த ரூட்டில். ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் காரில் வராதிங்க. நான் காரே ப்ரிஃபர் பண்ணலை. அங்கே பாருங்கள், ஃப்ரெண்டில் என் ஃப்ரெண்டு போகிறாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிபிள்ஸில் போகிறாங்க. அவங்க யாருன்னா ஏற்காடு மக்கள். அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ரூட்டில் போனால் தான் சீக்கிரமாக போக முடியுமா அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அப்புறம் நானும் என் யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். இந்த ரூட் எந்த வீலாகர்ஸுமே போடலை. ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் நம்ம சேனலில் போகிறோம், மாஸ் பண்ணுறோம். ஆனாலும் கொஞ்சம் பின்னாடி உட்காந்துட்டு வர்றதுக்கு அந்த சுகமாக தாங்க இருக்குது பைக்கில். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever try. கிட்டத்தட்ட நம்ம ஏற்காடு கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இன்னொரு ஃப்ரெண்டு திட்டிகிட்டு இருக்கான், அவன் ஸ்லோவாக வந்துட்டுருக்கான்னு. அவங்களே பாருங்கள், ட்ரிபிள்ஸ் போகிறாங்க. எங்களுக்கு டபுள்ஸ் போகிறதுக்கே டிக்கி என்ன வலிக்குது. அண்டு வரும்போது இந்த ரூட்டில் வராதிங்க, சேலம் ரூட்லேயே வாங்க. ஏன்னா வரும்போது டவுனில் சேலம் ரூட்டில் வந்தால் ஹைவே அப்படியே நீங்கள் என்ஹெச்சில் போய் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போயிடலாம். அப்படியே சேலம் பார்த்த மாதிரி இருக்கும். நீ போடா முன்னாடி லூசு, நீ போடா.
ஆஹா எனக்கு பொண்ணெல்லாம் பார்க்குது சூப்பரு, அழகாக இருந்தாவே இதாங்க பிரச்சனை. அவளுக்கு அங்கே ஏற்காடு வந்தாச்சு. என்னடா சொல்கிற, அதுக்குள்ளே ஏற்காடு வந்துச்சா? ஆமாங்க, நம்ம இப்போ ஏற்காடு வில்லேஜ் சைடில் இருக்கோம் பாருங்கள். ஜஸ்ட் 20 மினிட்ஸ்லேயே வந்துட்டோம். அதனால தான் நான் இந்த ரூட்டு உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேனே. பாருங்கள், வில்லேஜ் வந்துச்சு, வீடெல்லாம் நிறைய இருக்குது. பாருங்கள், வயலெல்லாம் கூட இருக்குது இங்கே. நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 4000 இல்லை 5000 பேர்கிட்ட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிஜமாக இந்த ரூட்டு செம்மையாக இருக்குங்க. அப்படியே ஏற்காடு பின்னாடி சுற்றிட்டு பார்த்துட்டு போகிறதே ஒரு தண்ணி கீழே தான். அப்படியே சும்மா செம்மையாக இருக்கு. அப்படியே ஏற்காடு பின்னாடி இருந்து அந்த டாப் வியூவில் பார்க்குறதுக்கே சீனரி சும்மா நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது. 20 மினிட்ஸில் ஏற்காடு பின்னாடி வந்து ஏற்காடுக்கு வர்றது ரொம்ப பெரிய விஷயந்தாங்க. என்னோடய ஃப்ரெண்டு ஆளே காணணும்னு பார்த்தா எங்கள் முன்னாடி தாங்க போயிட்டு இருக்கான். அவ்வளோ தாங்க. இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 7 கிலோமீட்டரில் எல்லாமே வருது. என்னென்ன தேவையோ நம்மளோட ரெஸ்டாரண்ட்டு ரெசார்ட்டு எல்லாமே 7 கிலோமீட்டர் தான். 7 கிலோமீட்டரில் எல்லாமே வருது. ஹாப்பி பர்த்டே தலைவா. ஊரில் ரஜினி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, தலைவன் ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸும் இருக்காங்கப்பா. போர்டெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இதுதான் மெயின் டவுன் நினைக்கிறேன். ஜீப் இருக்குது, வீடு இருக்குது, ஸ்ப்ளெண்டர் பைக் இருக்குது. வட்டி பனியெல்லாம் காய வேறு போட்டிருக்காங்க. ரெசார்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள். பட் என்ன ரொம்ப வெளியே இருக்குது ரெசார்ட்டு. புக் பண்ணும்போது பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ரெசார்ட் எனக்கு தெரியல, ரொம்ப வெளியே இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி ரெசார்ட்டை புக் பண்ணிக்கோங்க. ஐயோ ஒழுங்காக பண்ணதால அது படம் தப்பாக தெரியுது. பெட்ரோல் போட்டோம் பார்த்தாலே கேண்டீன் தான். பெட்ரோல் விற்கிற விலைக்கு டேய் ரூமுக்கு போனால் தான்டா போகிறோம். மதியம் சுற்றுறோம், இல்லைன்னா செம்ம காண்டாயிடுவேன், செம்ம விருப்பாயிடுவேன். அப்புறம் நானும் ஸ்ரீராம் மட்டும் தனியாக போக வேண்டியதாக இருக்கும். பைக் ரைடு வர முன்னாடி தயவு செய்து வண்டியை சர்வீஸ் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இப்படி தான் ஆகும். அப்புறம் பைக்கில் வரும்போது கொஞ்சம் பைக்கு ரெஸ்ட்டு தாங்க. நாங்கள் கிருஷ்ணகிரிலேருந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கோம் ரெஸ்ட் இல்லாமல்.
காட்டுலன்னா பேட்டரி என்ன பேட்டரி வீக் ஆகிட்டு போயிடா ஆன் பண்ண ஆம்பு பாரு கால் எடுத்து மாரி கீரில் இருக்கானே விட்றா பிரேக் விட்றா இப்போ ஆன் பண்ணுறா ஆன் பண்ணாமல் ஃபைனலி ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணாமல் ஏற்றுக்கிறேன் டப்பு டப்புன்னு உட்காருங்கண்ணா. நான் தான் உட்காரணுமா? சருணுடே பெட்ரோல் எல்லாம் இருக்கு பிரேமே. தலை தலை பின்னாடி போகுதுல. வாங்கடா டே வெட்டி பசங்களா. தயவு செய்து இதுக்கப்புறம் யாரும் வண்டியை தரும் போது அது மாதிரி கொஞ்சம் செக் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் எங்களை மாதிரி அவசரப்பட வேண்டியதாக. பெட்ரோல் காட்டாத வண்டிலாம் எத்தனையோ வராது. பெட்ரோல் மீட்டர் ஆஃபில் இருக்குது. அதாவது அவன் என்ன சொல்ல வரானா, ராயல் என்ஃபீல்டு வண்டியில் பெட்ரோல் காட்டாத வண்டியில் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு அவசரப்படியாக சொல்கிறான். ஐயோ ஆட்டி ஆட்டி உருகி உருகி பார்த்துட்டு தான் இது தாங்க சியான் விக்ரம் படித்த ஸ்கூலு. நானும் விக்கிபீடியாவில் பார்த்து தான் கன்ஃபார்மே பண்ணேன் இங்கே தான் அவர் படித்தாருன்னு. இங்கே தான் சியான் விக்ரம் பச்சுன்னு சொன்னாங்கடா. உண்மையாக போயான்னு தெரியலங்க ஐயா. இங்கே பாருங்கள் விஜய் சேதுபதி பவானி அவர் நேமில் ஏதோ ஒரு ஸ்கூல் இருக்குது. என்னடா அங்கே போலீஸ் இருக்குது என்னன்னே தெரியலையே. ஃபைனலி நம்ம ரெசார்ட்டுக்கு வந்தாச்சுங்க. போலீஸ் ஒன்றும் சொல்லலை, எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. வேலூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னோம். சரி போங்க சொல்லிட்டு விட்டாங்க. அவ்வளோதாங்க, இதோட நம்ம பைக் ரைடு முடியுது. நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பாப்பி ஹில்ஸ் வீலாக் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷனால் தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாகவும் இருக்கும், டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு தோணும். ஓகே பாய். சூப்பராக இருக்குல்ல, போடுறதா சூப்பராக இருக்கும்.